Swami iti namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvesa Sunyavadi Vasadyari Satarine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Sri Vasadi Gaurabhaktavinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Jaya Prabhupada
பிரபுபா ஜெயோ ஜெய பிரபுபா ஜெய ஜெய பிரபுபா 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 ஜெய ஜெய பிரபுபா நித்தாய் ஓர ஹரிபோல் ஹரிபோல் நித்தாய் ஓர ஹரிபோல் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய், இன்றைக்கு ஜெய். ஏகாதசி திருநாளுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நாங்கள் திருராட்னரின் துறவு 13வது அத்தியாயம், முதலாவது காண்டம் 13வது அத்தியாயம் 8வது பதம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். திருராட்னரின் துறவு 8வது பதம். உதிஷ்ணர் வாசம். இப்ப உதிஷ்ண மகாராஜா பேச துவங்குறார். அபிசாமரனோ யுஜ்மத் பசீச்ச பச்சையா சாமேதித்தான் விபத்கனாத் விக்னாயதோர் மோசிதா ஜத் சமாத்ருதஹா. அம்மா கரே கிருஷ்ணா. அன்பான கிருஷ்ண பக்தி அன்புறவளுக்கு நன்றி. கரே கிருஷ்ணா. பதம் 8 மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண மகாராசன் கூறினார், சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துக்களிலிருந்தும் பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? உங்களுடைய பாராபட்சம் ஒரு பறவையின் உறகுகளைப் போல் கொடிய விஷத்திலிருந்தும் அநியாயமான தீவிரத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. பொருளுரை. இளம் வயதிலேயே பாண்டு இறந்து போனதால் அவரது விதவை மனைவியும் சிறிய குழந்தைகளும் வயது முதிர்ந்த எல்லா குடும்பாங்கத்தினர்களாலும், குறிப்பாக பீஷ்மதேவராலும் மகாத்மாவான விதுராலும் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டனர். பாண்டவருடைய அரசியல் நிலையில் காரணத்தால் அவர்களிடம் விதுரர் பாராபட்சம் கொண்டிருந்தார். பாண்டு மகாராசாவின் இளம் குழந்தைகளிடம் திருநாட்டரும் சமமான அக்கறை கொண்டிருந்தார். என்றாலும் பாண்டு வம்சத்தினரை துடைத்துவிட்டு தனது சொந்த மகன்களை அரியாசனத்தில் அமர்த்த விரும்பினார். துரியோதனனும் அவனது குழுவினரும் கூட அதையே விரும்பி அதற்கான சதியாலோசனையிலும் ஈடுபட்டனர். விதுரரால் இந்த சதி திட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் திருராட்டனிடம் விசுவாசம் கொண்டிருந்த போதிலும் அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக அவர் கொண்டிருந்த அரசியல் நோக்கத்தை விதுரர் விரும்பவில்லை. எனவே பாண்டவர்களையும் அவர்களது விதவை தாயையும் பாதுகாப்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். விதுரரின் சாதாரண கண்களுக்கு பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் சமமாகவே காணப்பட்டனர். என்றாலும் ஒரு வகையில் அவர் பாண்டவரிடம் பாராபட்சம் கொண்டவராக இருந்தார். துரியோதனின் செயல்களுக்காக அவனை அவர் எப்பொழுதும் தண்டித்து வந்ததன் மூலமாக இரு பிரிவினர்களிடமும் அவர் சமமான பாசத்தை காட்டினார். திருராட்டர் அவரது மகன்களின் சதி செயல்களுக்கு ஆதரவளித்ததை விதுரர் எப்பொழுதும் கண்டித்து வந்தார். அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கு விசேஷ பாதுகாப்பு அளிப்பதிலும் அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். விதுரரின் எல்லா அரண்மனை விவகாரங்களிலும் விதுரர் நீண்ட கால தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்கு முன்பாக நிகழ்ந்த அவரது கடந்த கால சரித்திரத்தை கிருஷ்ண மகாராசன் குறிப்பிட்டார். குருஷேத்திர யுத்தத்துக்கு பிறகு கூட விதுரர் வயது வந்த பாண்டவர்களிடம் அதே அன்பையும் பாராபட்சத்தையும் கொண்டிருந்ததை கிருஷ்ணர் ஞாபகம் ஊட்டினார். அப்படி என்னங்க
இப்ப உதிஷ்ண மகாராஜா பேசுறார், இவர் விதுரர் அவன் அரண்மனைக்கு வந்து அவரை உரிய முறையில எல்லாம் வரவேற்று மரியாதை கொடுத்து அவர்கிட்ட இப்ப இவர் என்ன கதைக்கிறாருண்டா, உதிஷ்ண மகாராஜா, சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துகளிலும் இருந்து பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். முதல் விதுரருக்கு தீர்த்த யாத்திரை போக முதல் இந்த யுத்தம் துவங்க முதல் இவைய சின்ன பிள்ளையில இருந்து அவர் பாதுகாத்து வந்ததை பற்றி இவர் கேட்கிறார். அப்ப உங்களுடைய பாராபட்சம் ஒரு பறவையின் இறகுகளை போல் கொடிய விஷத்திலிருந்து அநியாயமான விபத்திலிருந்து மங்களை காப்பாற்றியது உங்களுக்கு நினைவிருக்கா என்று அவர்கிட்ட அந்த கனகால நீண்ட நாளை பிறகுதான் இவை இந்த உரையாடல் நடக்குது. அப்ப இது எல்லாத்தையும் இவர் கேட்கிறார் உதிஷ்ண மகாராஜா. அப்ப இளம் வயதிலேயே பாண்டு இறந்து போனதால் அவரது விதவை மனைவியும் சிறிய குழந்தைகளும் வயது முதிர்ந்த எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் குறிப்பாக பீஷ்மதேவராலும் மகாத்மான விதுரலாலும் நன்கு கவனித்து கொல்லப்பட்டனர். குந்தி மகாராணியும் 5 பிள்ளைகளையும் பீஷ்மரும் விதுரரும் பார்த்து கொள்றார். அப்ப பாண்டவர்களுடைய அரசியல் நிலையின் காரணத்தினால் அவர்களிடம் விதுரர் பாராபட்சம் கொண்டிருந்தார். பாண்டு மகாராஜன் இளம் குழந்தைகளிடம் திருராட்னரும் சமனான அக்கறை கொண்டிருந்தார் என்றாலும் பாண்டூன் வம்சத்திலே துடைத்து விட்டு தனது சொந்த மகன்களை அரியாசனத்தில் அமர்த்த விரும்பினார். இது விதுரருக்கு தெரியும். விதுரர் எப்பவுமே பஞ்ச பாண்டவருக்கு விதுரராட்னர் செய்யற எல்லாம் என்னென்ன செய்யறாருன்றது இவர் கவனிச்சு கொள்வார். அப்ப துரியோதனனுக்கும் அவனது குழுவினரும் கூட அதையே விரும்பி அதற்கான சத்திய ஆலோசனையிலும் ஈடுபட்டனரார். தகப்பன் எப்படி விரும்புறார், பாண்டவருக்கு இல்லாம எல்லாத்தையும் எடுத்து தன் பிள்ளைய குடும்பம்னு நினைக்கிறார். அப்ப விதுரரால் இந்த சட்ட திட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் ஒரு மகாத்மா. விதுரரார் முன்பு ஆறாயிரம் இங்க வந்தவர் விதுரரா ஜமராசனா வந்தவர். ஓகே. எனவே அவர் திருராட்னரிடம் விசுவாசம் கொண்டிருந்த போதிலும் அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக அவர் கொண்டிருந்த அரசியல் நோக்கத்தை விதுரர் விரும்பவில்லை. இவர் திருராட்னர் நல்ல மதிப்பு வச்சிருக்கிறார். ஆனாலும் அவர் சொந்த நோக்கம் சுயநலத்தோடு அங்க செயல்படுறார். அதை அவர் விரும்பவில்லை. எனவே பாண்டவர்களையும் அவர்களது விதவை தாயையும் பாதுகாப்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். குந்தியையும் 5 பிள்ளைகளையும் காப்பாற்றுறதுல அவர் விதுரர். அப்ப விதுரரின் சாதாரண கண்களுக்கு பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் சமமாகவே காணப்பட்டனர். என்றாலும் ஒரு வகையில் அவர் பாண்டவர்களிடம் பாரபட்சம் கொண்டவராக இருந்தார். அவரது விதுரர் ஒருபடி மேல பாஞ்ச பாண்டவரை பாக்குற விதம் ஒருபடி மேல துரியோதனாக்கள்ல இருந்து. அப்ப அவர் எப்பொழுதும் துரியோதனனின் சதி செயல்களுக்காக அவர் எப்பொழுதும் தண்டித்து வந்தார். விதுரர் துரியோதன என்ற செயல்களை எல்லாத்தையும் அவர் தண்டிக்கிறார். ஆனாலும் அவன் கேட்கிற விதம் இல்ல தானே அங்க. அப்ப மூலமாக இரு பிரிவினரிடம் அவர் சமனான பாசத்தை காட்டினார். திருராட்னர் அவரது மகன்களின் சதி செயலுக்கு ஆதரவளித்ததை விதுரர் எப்பொழுதும் கண்டித்து வந்தார். பாருங்க, விதுரர் ஒரு மகாத்மா. அவர் அந்த நீதியை தான் அங்க பயன்படுத்துறார். அதே சமயத்தில் பாண்டவர்களும் விசேஷ பாதுகாப்பு அளிப்பதிலும் அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். பாருங்க, எப்பவுமே பாண்டவர்களுக்கு விசேஷ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் துரியோதன் பக்கம் போடுற சதித்திட்டத்துக்கு இவை ஆப்பிடக்கூடாது. அப்ப அதை பார்க்கிறார் அவர். அப்ப விதுரரின் எல்லா அரண்மனை விவகாரங்களிலும் விதுரர் நீண்ட கால தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்கு முன்பாக நிகழ்ந்த அவரது கடந்த கால சரித்திரத்தை உதிஷ்ண மகாராஜன் குறிப்பிட்டார். இதெல்லாம் இவர் தீர்த்த யாத்திரை போக முதல் நடந்ததுதான் இந்த கதையும் இவர் இப்ப ஞாபகப்படுத்தி ஞாபகம் ஊட்டுறார். ஓகே, அடுத்தது என்ன கமலா மதத்தி வாசிங்க. குருச்சேத்திர போருக்கு முன் பாண்டவர்களை அமைதியாக அழித்துவிட வேண்டும் என்பதுதான் திருதராஷ்டிரரின் கொள்கையாகும். எனவே வாரணாவதம் என்ற இடத்தில் ஒரு மாளிகை கட்டும்படி அவர் புரோசனனுக்கு உத்தரவிட்டார். மாளிகை கட்டி முடிக்கப்பட்டதும் பாண்டவர்கள் அங்கு சென்று வாழ வேண்டும் என்று திருதராஷ்டிரர் விரும்பினார். அரச குடும்பத்தின் எல்லா அங்கத்தினர்களும் கூடியிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் அங்கு கிளம்பி செல்ல தயாராயிருந்தனர். அச்சமயத்தில் திருதராஷ்டிரரின் எதிர்கால திட்டத்தை பற்றி விதுரர் பாண்டவர்களுக்கு தந்திரமாக உபதேசித்தார். இது குறிப்பாக மகாபாரதத்தில், அதாவது ஆதிபர்வன் 114
விவரிக்கப்பட்டுள்ளது. அவர் பின்வருமாறு மறைமுகமாக ஜாடை காட்டினார். இரும்பால் அல்லது வேறு உலகத்தால் செய்யப்படாத ஒரு ஆயுதம் அதிக ஆபத்தானதாகும். இதை அறிந்தவன் ஒருபோதும் கொல்லப்படுவதில்லை. அதாவது பாண்டவர்கள் கொல்லப்படுவதற்காகவே வாரணாவதத்துக்கு அனுப்பப்படுகின்றனர் என்பதை அவர் குறிப்பால் உணர்த்தி அவர்களுடைய புதிய வசிப்பிடத்தில் மிகவும் கவனமாக இருக்கும்படி யுதிஷ்டிரரை அவர் எச்சரித்தார். நெருப்பை பற்றியும் சுட்டிக்காட்டிய அவர் நெருப்பால் ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆனால் ஜடவுடலை அது எரித்து விடும் என்று கூறிய அவர் ஆத்மாவை காப்பவனால் உயிர் வாழ முடியும் என்றும் கூறினார். யுதிஷ்டிரரும் விதுரருக்கு நிகழ்ந்த இத்தகைய மறைமுகமான உரையாடலை குந்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை பற்றி குந்தி தன் மகனிடம் வினவினாள். அதற்கு யுதிஷ்டிரர் விதுரரின் பேச்சிலிருந்து தாங்கள் செல்ல போகும் வீட்டிற்கு தீ வைக்கப்படும் என்ற குறிப்பு காணப்படுகிறது என்று பதில் கூறினார். பிறகு மாறுவேடத்தில் பாண்டவர்களிடம் சென்ற விதுரர் தேய்பிரையின் 14ஆம் இரவில் காவற்காரன் மாளிகைக்கு தீ வைக்கப் போகிறான் என்று அறிவித்தார். இது திருதராஷ்டிரரின் ஒரு சதித்திட்டமாகும். பாண்டவர்களும் அவர்களது தாயும் ஒன்றாக இறந்து விடுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். விதுரரின் எச்சரிக்கையினால் பூமிக்கடியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையின் வழியாக பாண்டவர்கள் தப்பிவிட்டனர். இவர்கள் தப்பியதை திருதராஷ்டிரர் அறியவில்லை. பாண்டவர்களின் மரணத்தில் கௌரவர்கள் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதனால் திருதராஷ்டிரர் அவர்களது ஈமச் சடங்குகளை மிகவும் உற்சாகத்துடன் செய்து முடித்தார். மேலும் துக்கம் கொண்டாடும் காலத்தில் அரண்மனையில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் பாண்டவர்கள் எங்கேயோ உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த விதுரர் துக்கம் கொண்டாடவில்லை. இதை போன்ற பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்தன. அவை ஒவ்வொன்றிலும் விதுரர் பாண்டவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். அதே சமயம் அத்தகைய சதி செயல்களிலிருந்து அவரது சகோதரனான திருதராஷ்டிரரை அவர் தடுக்கவும் முயன்றார். எனவே பறவை ஒன்று அதன் முட்டைகளை அதன் இறக்கைகளால் பாதுகாப்பதை போலவே அவர் எப்பொழுதும் பாண்டவரிடம் பாராபட்சம் கொண்டவராகவே இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விதுரர் பற்றி தான் போல பாருங்க. குருச்சேத்திரத்துக்கு போருக்கும் முன் பாண்டவர்களை அமைதியாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் திருதராஷ்டிரரின் கொள்கையாகும். இந்த யுத்தத்துக்கு முதலே அவற்ற கொள்கை இவையை அமைதியாக எரிச்சு இவையை அழிச்சிட வேண்டும் என்று. எனவே வாரணாவதம் என்ற இடத்தில் ஒரு மாளிகை கட்டப்படி அங்க இது மெழுகால ஆன இது ஒன்று தானே கட்டப்படுது. அப்ப அங்க இவியலை விட்டு இவியலை சாக்கொள்றதுக்கு தான் திருதராஷ்டிரன் திட்டம் எல்லாம். அதை இப்ப இவரால புரிஞ்சு கொள்ள முடியுது, யாரால விதுரரால புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப அதுக்கு உதாரணத்துக்கு தான் அவருக்கு அந்த மறைமுகமா யுதிஷ்டிரருக்கு இந்த கதையை சொல்லி அதுல இருந்து காப்பாற்றப்பட வேணும் என்று சொல்லி உண்மையில விதுரரால தான் அவ காப்பாற்றப்பட்டவ. அந்த இடத்துல இருந்து அதுக்கு கீழால ஒரு சுரங்கப்பாதை அதை கட்டுப்படைக்கு ஒரு சுரங்கப்பாதையும் கட்டப்பட்டது. அதால இறங்கித்தான் இவ வெளியில போறதுக்கு வழிய வகுத்திருந்தது. ஆனா அவன் நெருப்பு வச்சு அப்புறம் திருதராஷ்டிரர் என்ன நினைச்சார், பாண்டவ வம்சமே அவருக்கு அழிஞ்சிட்டு தான் அவர் நினைச்சார். விதுரருக்கு மட்டும்தான் தெரியும் அவ சாக இல்லைன்னு. அதாவது விதுரர் எந்த துக்கமும் கொண்டாட இல்ல. திருதராஷ்டிரர் நல்ல சந்தோஷமா துக்கம் கொண்டாடி மெச்சடங்குகள் அதுகள் எல்லாமே அவர் செய்யறார். அப்ப அதைத்தான் நீல கொடுத்திருக்கா. அப்ப இதால பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு சதி திட்டங்கள் போட்டு கொண்டிருப்பினு சொந்த தம்பின்ற பிள்ளை. அப்ப முந்தின காலம் இது நடக்க இப்ப இதெல்லாம் சர்வ சாதாரணம். இப்ப சாதாரணம் இதெல்லாம். அப்ப அதுதான் இதுல கொடுத்திருக்க. அவரை பற்றின இது விதுரரை பற்றின கதைகளை எல்லாத்தையும் இதுல கொடுத்திருக்க. அடுத்தது 9வது பதம் இன்பம் மாதாஜி. அவக்கு 10 கொடுங்க. 9 இவாக்கு சகுனம் மாதாஜி கண்டே வாசிக்கிறேன்னா அவக்கு எது போட போறீங்க? 11 போடுங்க. அவ போன்ல அவ இப்படி அனுப்பினா வாசிக்க மாட்டாங்க. சசி மாதாஜி 9 காயாவிருத்யா வர்த்தம் வத்சரத்பி சசீத மண்டலம் தீர்த்தானி சேத்ர முக்யானி சேவிதானி காபூதலே. மொழிபெயர்ப்பு. பூமி மீது பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள்? எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களிலும் எந்த இடங்களிலும் நீங்கள் சேவை செய்தீர்கள்? பொருளுரை. குடும்ப விவகாரங்களில் இருந்து முக்கியமாக அரசியல் சதித்திட்டங்களில் இருந்து தம்மை விலக்கிக் கொள்வதற்காகவே விதுரர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். முன்பே குறிப்பிட்டது போல் துரியோதனன் அவரை ஒரு சூத்ராணியின் மகன் என்று கூறி அவமதித்தான்.
விதுரனின் தாயார் ஒரு சூத்திரராணி என்ற போதிலும் அவள் துரியோதனனுக்கு பாட்டியாவாள். சில சமயங்கள் பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில் கேலியான பேச்சுக்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் துரியோதனன் பேசியது உண்மைதான் என்பதால் அது விதுரனின் விருப்பத்தகாத பேச்சாகும். அதை அவர் நேரிடையான அவமரியாதையாக கருதினார். எனவே அவர் அரண்மனை வாழ்க்கையை துறந்து துறவரத்தை ஏற்க முடிவு செய்தார். இந்த நிலையில் வானப்பிரஸ்த ஆச்சிரமம் அல்லது வீட்டை துறந்து தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளும் வாழ்வு என்று அழைக்கப்படுகின்றது. விருந்தாவனம், கரித்துவாரம், ஜெகநாத்புரி மற்றும் பிரியாக ஆகியவற்றை போன்ற இந்தியாவின் புனித ஸ்தலங்களில் பல சிறந்த பக்தர்கள் உள்ளனர். மேலும் அத்தகைய இடங்களில் ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கான இன்றும் பல சத்திரங்கள் உள்ளன. இத்தகைய சத்திரங்கள் உதவியால் விதுரர் தம்மை பராமரித்து கொண்டாரா என்பதை கேட்டறிய யுதிஷ்ட மகாராஜன் ஆவல் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. பூமி மீது பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள்? இவர் ஒன்றையுமே கொண்டு போகல. அப்ப ஒவ்வொரு தீர்த்த யாத்திரை போறாரு. அப்ப அவருக்கு சாப்பிடறதுக்கு, தங்குறதுக்கு, இதுல எல்லா வசதிகளையும் எப்படி நீங்க கவனித்து கொண்டீர்கள்? எந்தெந்த புண்ணிய தலங்களிலும் புனித இடங்களிலும் நீங்கள் சேவை செய்தீர்கள்? எல்லாமே கேள்வி கேட்கிறார் கிருஷ்ண மகாராஜா விதுரர்கிட்ட. அப்ப குடும்ப விவகாரங்களில் இருந்து, முக்கியமாக அரசியல் சதித்திட்டங்களில் இருந்து தம்மை விலக்கிக் கொள்வதற்காகவே விதுரர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். என்னத்துக்காக? இவைகள் போடுற ஒன்றுக்கு மேல போடுற சதித்திட்டங்கள்ல இருந்து அவர் விலக்கிக் கொள்றார். அப்ப முன்பே குறிப்பிட்டது போல் துரியோதனன் அவர் ஒரு சூத்ராணியின் மகன் என்று கூறி அவமதித்தான். இவற்றை அம்மா ஒரு சூத்ராணி. அங்க என்ன இந்த சபையில சந்தன மகாராஜின் சத்யாவதி இந்த மருமக்கள் அவையின் மூலம்தானே, வியாசர் மூலம்தானே மகன் தான் விதுரர். அதால அந்த வசனத்தை சொல்லி அவமதிப்படுது. ஆனா சில சமயங்களில் பாட்டிக்கும் பேரன்களுக்கும் இடையில் கேலியான பேச்சுக்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் துரியோதனன் பேசியது உண்மைதான் என்பதால் அது விதுரருக்கு விரும்பத்தகாத பேச்சாகும். ஆற்ற மனதை நோவடிக்காதவருக்கு இப்படியான சொல்லுகள் எல்லாம் தாங்க முடியாது. அப்படியும் கேட்டுக்கொண்டிருந்தவர் கடைசி நேரம் அவரே விட்டுட்டு வலிக்கிறார். இதுக்கு மேல இருக்க மகன் தானே, அவரும் வியாசற்ற மகன் தானே. அதான் அதை அவர் நேரடியான அவமரியாதையாக கருதினார். எனவே அவர் அரண்மனை வாழ்வை துறந்து துறவரத்தை ஏற்க முடிவு செய்தார். இந்த நிலை வானப்பிரஸ்த ஆச்சிரமம் அல்லது வீட்டை துறந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அவர் போன இடம் அங்க இவர் கேட்கிறாரல்ல, எந்தெந்த புனித இடங்களுக்கு போனீங்கள் என்று. அதான் பிருந்தாவனம், கரித்துவாரம், ஜெகநாத்புரி, அப்ப ஆகியவற்றை போன்ற இந்தியாவின் புனித தலங்களில் பல சிறந்த பக்தர்கள் உள்ளனர். மேலும் அத்தகைய இடங்களில் ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கென இன்று பல சத்திரங்கள் உள்ளன. இத்தகைய சத்திரங்களின் உதவியினால் விதுரர் தம்மை பராமரித்துக் கொண்டார். இப்ப அந்த கல்வியும் கேட்கிறாரு, எப்படி உங்களை நீங்கள் பராமரித்துக் கொண்டீங்கள் இப்படி பூமியில போய்க்க? அப்ப அந்த சத்திரங்கள்ல கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டார், அங்க படுத்தார், குளிச்சு எல்லாமே செய்தார் என்பதை கேட்டறிய யுதிஷ்ட மகாராஜன் ஆவல் கொண்டார். அதுக்குதான் இந்த பதில். 10 இன்பம் மாதாச்சி. ஹரே கிருஷ்ணா. பதம் 10. பவத்பிதா பாகவதாஸ் தீர்த்தபுதாக ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்மாந்த ஸ்நேன கதா பிரதா. மொழிபெயர்ப்பு: எம்பெருமானே, தங்களைப் போன்ற மேன்மையுள்ள பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களே சுரூபமாக விளங்குகின்றனர். பரமபுருஷரை உங்களது இதயத்தில் ஏந்தி செல்வதால் எல்லா இடங்களையும் தாங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றி விடுகிறீர்கள். பரமபுருஷர் மின்சக்தியை போல் அவரது வெவ்வேறு சக்திகளால் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார். அதே போலவே ஒரு மின்விளக்கின் மின்சாரம் காணப்படுவதைப் போலவே விதுரர் போன்ற பகவானின் தூய பக்தர்களால் பகவான் எங்கும்
பரவியிருப்பதை கண்டறிய முடிகிறது. விதுரரை போன்ற ஒருவர் எல்லா இடங்களிலும் எப்போதும் பகவானின் இருப்பை உணர்கிறார். மேலும் அனைத்துக்குள்ளும் பகவானையும் பகவானுக்குள்ள அனைத்தையும் அவர் காண்கிறார். உலகெங்கும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் பகவானுடைய தூய பக்தர்களின் இருப்பால் புனிதமடைந்துள்ளன. அத்தகைய இடங்கள் மனிதனின் படிந்த உணர்வை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளன. அத்தகைய புனிதமடைந்த இடத்திற்கு செல்லும் ஒருவர் அங்கு வாழும் தூய பக்தரை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அத்தகைய உபதேசங்களை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறாக பரமகதியான பரமபதத்தை சென்றடைய ஒருவன் தன்னை படிப்படியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தீர்த்த யாத்திரை செல்வதென்பது கங்கை அல்லது யமுனையில் குளிப்பதையோ அல்லது அத்தகைய இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதையோ மட்டுமே குறிப்பாகாது. பரம புருஷருக்கு தொண்டு செய்வதை தவிர வாழ்வில் வேறு ஆசைகள் இல்லாதவராக இருக்கும் விதுரரின் பிரதிநிதிகளையும் ஒருவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அத்தகைய தூய பக்தர்களிடம் பலநோக்கு கருமமோ அனுபவ சாத்தியம் இல்லாத மனக்கற்பனையோ சிறிதும் இல்லாததால் அவர்களின் இதயத்தில் பகவான் எப்போதும் குடியிருக்கிறார். பகவானின் நாமத்தை கேட்பதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டுள்ள அவர்களே பகவானுக்கு உண்மையான தொண்டு செய்பவராவர். தூய பக்தர்கள் அதிகாரிடமிருந்து கேட்டு அதன்படி பகவானின் பெருமைகளை பாடுவதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் ஈடுபடுகின்றனர். மகாமுனி வியாசதேவர் நாரதரிடம் கேட்டு அதை குறித்து வைப்பதற்காக பேசினார். தமது தந்தையிடமிருந்து கற்றிருந்த சுகதேவ கோஸ்வாமி அதை பரீட்சித் மகராசனுக்கு விவரித்தார். இதுவே ஸ்ரீமத் பாகவதம் வழங்கும் முறையாகும். எனவே தூய பக்தர்களால் அவரது செயல்களினாலேயே எந்த இடத்தையும் புனித யாத்திரை ஸ்தலமாக மாற்றிவிட முடியும். அத்தகைய தூய பக்தர்கள் எத்தகைய கலங்கப்பட்ட இடத்தையும் சீர்படுத்தி விடுவார்கள். ஒரு புனித இடத்தின் நற்பெயரை சாதகமாக்கிக் கொண்டு வயிற்று பிழப்புக்காக சிலர் அந்த இடத்தை மாசுபடுத்தி விடுகின்றனர். எனவே அத்தகைய இடங்களை தூய பக்தர்களால் சுலபமாக தீர்ப்படுத்தி விட இயலும். ஹரே கிருஷ்ணா. இது முக்கியம். பாருங்க என்னண்டு தீத்த குருவந்தி தீத்தானி. பாருங்க இதுக்கு விளக்கம் வருது என்னடா, என் பெருமானே தங்களை போன்ற மேன்மை உள்ள பக்தர்கள் புண்ணிய தலங்களையே சொரூபமாக விளங்குகின்றனர். பரமபுருஷரை உங்களது இதயத்தில் ஏந்தி செல்வதால் எல்லா இடங்களையும் தங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றி விடுகிறீர்கள். பாருங்க எப்படி கொடுத்திருக்குது. எப்பவுமே மேன்மை உள்ள பக்தர்களாக விளங்குறதால இவை புண்ணிய தலங்களே சொரூபமாக விளங்குகின்றன. இப்படி பக்தர்கள் இந்த பகவானை இதயத்தில் ஏந்தி செல்வதால எந்த இடங்களாயினும் தாங்கள் புண்ணிய தீர்த்தனங்களாக மாற்றி விடுகிறீர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கங்கை யமுனை எந்த புண்ணிய நதிகளிலும் அவ்வளவு பேர் போய் குளிச்சு எல்லா பாவங்களையும் அங்க விட்டுட்டு போயினேன். இப்படியான தூய மகாத்மாக்கள் தான் அதை போய் பேர்ந்து சுத்தப்படுத்தினேன் அந்த இடங்களை. அப்ப அதெல்லாம் தீத்த குருவந்தி தீத்தானி. பரமபுருஷர் மின் சக்தியை போல் அவரது வெவ்வேறு சக்திகளால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அதை போலவே ஒரு மின் விளக்கில் மின்சாரம் காணப்படுவதை போலவே விதுரரை போன்ற பகவானின் தூய பக்தர்களால் பகவான் எங்கும் பரவி இருப்பதை கண்டறிய முடியும். ஒரு பக்தர்களால எல்லா இடத்திலும் பகவான் பரவி இருக்கிறார் என்றால் கண்டுபிடிக்கும். அதுதான் இது விளக்கம் கொடுப்பது. இந்த மின் சக்தி எல்லா இடம் பரவி இருக்கல, அந்த இதை போட்டு சுவிட்ச போட்டோம்னா எல்லா இடம் பரவுது. அது போல அப்ப விதுரரை போன்ற ஒருவர் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் பகவானின் இருப்பை உணர்கிறார். மேலும் அனைத்திற்குள்ளும் பகவானையும் பகவானுக்குள்ளும் அனைத்தையும் அவர் காண்கிறார். பாருங்க எல்லாத்தையுமே பகவானுக்குள்ளேயே அவர் விதுரர் காண்றார். அப்ப உலகெங்கிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் தங்கள் பகவானுடைய தூய பக்தர்களின் இருப்பால் புனிதம் அடைந்துள்ளது. பாருங்க எல்லா தீர்த்தங்களும் பகவான் புனித பக்தர்களாலதான் அது புனிதமடையுது. அப்ப அத்தகைய இடங்கள் மனிதனின் கரைபடிந்த உணர்வினை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளன. அத்தகைய புனிதமடைந்த இடத்திற்கு செல்லும் ஒருவர் அங்கு வாழும் தூய பக்தர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தனியா போய் நாங்க அந்த நதிகள்ல குளிச்சுட்டு வந்தா காணாது. ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு ஆன்மீக குருவை, ஒரு கற்றறிஞ்சவராயில அப்ப நாங்க கண்டு அவைகிட்ட பாடம் கேட்கணும். இது எப்படி வந்தது கிருஷ்ண இப்ப சுவாதவர்கிட்ட பரிச்சித்து மகாராஜா என்ன கேட்கிறார்,
கிருஷ்ணரை பற்றி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார் எல்லாம். அது மாதிரி நாங்களும் போய் இப்படியான இடத்துல போய் கேள்வி கேட்டு அறிய வேணுமா. தனியா போய் குளிச்சுட்டு வந்தோம்னா காய்க்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு அறிவும் இல்ல, குளிச்சுட்டு தானே வாரமாங்க. அப்ப பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அத்தகைய உபதேசங்களை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறு பரமபதத்தை சென்றடைய ஒருவன் தன்னை படிப்படியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இப்ப தீர்த்த யாத்திரைக்கு போய் விதுரர் தன்னை தூய்மையாகி கொண்டு வந்திருக்கிறார். அவர் உள்ளதுக்கே தூய்மையானவர். இப்ப மேலும் அவர் நல்லொரு மகாத்மாவா வந்திருக்கிறார். அப்ப தீர்த்த யாத்திரை செல்வது என்பது கங்கை அல்லது யமுனையில் குளிப்பதையோ அல்லது அத்தகைய இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதையே மட்டும் குறிப்பதாகாது. பாருங்க, நாங்க போய் கங்கை என்னட்டு போய் குளிச்சுட்டு வரோம், பாவம் போமன்ட்டு குளிச்சுட்டு வரோம், ஒரு போய் கும்பிட்டு வந்தா காணுமாட்டு கும்பிட்டு வரோம். அப்ப எங்களுக்கு இங்க அறிவு வரணுமே. அறிவு வர்றதுக்கு பாடத்தை கற்க வேணும், இதை பற்றி ஆராய வேணும், படிக்க வேணும். அப்ப மற்றும் பரமபுருஷருக்கு தொண்டு செய்வதை தவிர வாழ்வில் வேறு ஆசைகள் இல்லாதவராக இருக்கும் விதுரரின் பிரதிநிதிகளை ஒருவன் தேடு கண்டுபிடிக்கணும். இப்ப எல்லார்கிட்டையும் போய் நாங்க இந்த கதைகளை கேட்கல. ஏன் பௌதிக ஆசையில இருப்பின, காசுக்காக பகவான் கதையை சொல்லுவா இருப்பின, அப்படியானவையிட்ட தேடி போகாம ஆற போல ஆற்று பெற்ற பிரதிநிதி விதுரர் போல ஒரு மகாத்மா போல ஒருவர் விதுரர்கிட்ட பிரதிநிதிகள்கிட்ட சரணடைஞ்சு நாங்க பகவானை பற்றிய கதைகளை கேட்க வேண்டும். அத்தகைய தூய பக்தர்களிடம் பலன் நோக்கு கர்மமோ அனுபவ சத்தியம் இல்லாத மனக்கற்பனையோ சிறிதும் இல்லாததால் பாருங்க. இப்ப விதுர மகாத்மாவிட்ட இதன் பலன் நோக்கு இந்த கர்ம செயல்களை பற்றி அவருடைய எந்த சிந்தனையுமே இருக்காது. ஒரு தூயவற்ற வாயில இருந்து வந்தா தானே அதே தூய்மையாக நாங்க கேட்கறதுக்கு. அப்ப அவர்கள் இதயத்தில் பகவான் எப்பொழுதும் குடியிருக்கிறார். விதுரரை போன்ற இதயத்துல பகவான் குடியிருக்கிறார். பகவானின் நாமத்தை கேட்பதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டுள்ள அவர்களே பகவானுக்கு உண்மையான தொண்டு செய்பவர் ஆவர். விதுரரை போல ஆக்கள். அப்ப தூய பக்தர்கள் அதிகாரிகளிடமிருந்து கேட்டு அதன்படி பகவானின் பெருமைகளை பாடுவதிலும் பேசுவதிலும் எழுவதிலும் ஈடுபடுகின்றனர் தூய பக்தர்கள். இப்ப பாத்தீங்கன்னா மகாமுனியர் வியாசதேவர் நாரதரம் இருந்து கேட்டுத்தான் எழுத்துவாங்கிறார். அதை குறித்து வைப்பதற்காக பேசினாரு. இப்ப எல்லாமே இந்த கலியுகத்திலே எழுதி வச்சாதான் மந்த புத்தி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மண்டாலும் விளங்கும். முழுசா விளங்கி கொள்ள மாட்டோம், கொஞ்சம் மண்டாலும் விளங்கும். பரிச்சித் மகாராஜனிடம் சுவதேவர் அந்த கதை கேட்கிறார். அந்த கதையில சுவதேவ கோஸ்வாமி அதை பரிச்சித் மகாராஜனுக்கு விவரிக்கிறார். தகப்பன் எழுதி வச்சத மகன் கந்து சுவதேவ கோஸ்வாமி பரிச்சித் மகாராஜுக்கு விவரிக்கிறார். இதுவே ஸ்ரீமத் பாகவதம் வழங்கும் முறையாகும். எப்படித்தான் ஒரு உயர்ந்த ஆச்சாரியரிடம் தந்தையிடம் இருந்து உள்ளதை உள்ளபடி கேட்டாரோ அதுல எந்த மாற்றமும் இல்லாம சுவதேவ கோஸ்வாமி பரிச்சித் மகாராஜாக்கு சொல்றார். ஏன் அந்த இடத்துல வியாசதேவரை பேசியிருக்கலாமே, அவர் தானே வயது முதிர்ந்தவர், ஏன் மகனை பேச விட்டார்? மகன் எந்த பற்றும் இல்லாதவர். சுவதேவ கோஸ்வாமி எந்த ஆசாவாசம் பற்றுமே இல்லாதவர். அதால அவரை பேச விடுறார். அந்த இடத்துல இவரும் இருக்கிறார், கேட்டுக்கொண்டு வியாசரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவே ஸ்ரீமத் பாகவதம் வழங்கும் முறையாகும். எனவே தூய பக்தர்களால் அவர்களது செயல்களில் நாளேயே இந்த இடத்தை புனித யாத்திரை தலமாக மாற்றிவிட முடியும். யாரால? தூய பக்தர்களாலதான் அந்த இடத்தை புனிதப்படுத்த முடியும். அத்தகைய தூய பக்தர்கள் எத்தகைய கலங்கப்பட்ட இடத்தையும் சீர்படுத்தி விடுவார்கள். அப்போ ஒரு புனித இடத்தின் நற்பெயரை சாதகமாய் கொண்டு வயிற்று பிழைப்புக்காக சிலர் அந்த இடத்தை மாசுபடுத்தி விடுகின்றனர். இப்ப விளங்குதா? இப்போ முக்கியமான இடத்துல போயிருந்து நான் இதை என்ன கிருஷ்ணாண்ட கதையோ அப்படியே என்ன வளத்துல சொன்னாலும் இது முக்கியமான இடத்துல இருந்து வேற எனக்கு கதை சொல்றாரு என்று சொல்லி வயிற்று பிழைப்புக்காக காசை கேட்கறது அல்ல யாரும் அள்ளி கொடுக்கறது, அதெல்லாம் அந்த இடத்தையே மாசுபடுத்திடுவாங்க. அப்ப எனவே அத்தகைய இடங்களை தூய பக்தர்களால் சுலபமாக சீர்படுத்தி விட இயலும். அதான் இதுல கொடுத்திருக்குது இந்த சுலோகத்தில என்னண்டு, தீர்த்த குருவந்தி தீர்த்தாணி எப்படி கொடுத்திருக்கு. தீர்த்த குருவந்தி புண்ணிய தீர்த்தமாக மாற்றி விடுகிறார்கள். தீர்த்தாணி புண்ணிய தலங்கள். அப்ப விதுரரை போல ஒரு மகாத்மாக்கள் போற இடம் எல்லாமே இப்படியானதாக மாசுபடாததாக மாற்றிவிட முடியும் அவர்களால. பயனொட்ட தனாமாதாச்சு. ஹரே கிருஷ்ணா தனாமானா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அபின சுக்ருதஸ்தாத பாத்வா கிருஷ்ணா தேவதா இத்ருஷ்டா ஸ்ருதா வா யதவ ஸ்வ
புரியாம் சுகம் ஆசாதே. மொழிபெயர்ப்பு சிற்றப்பா துவாரகைக்கு நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். புனிதமான அந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மெய்மறந்துள்ள நமது நண்பர்களும் நலத்தின் அக்கறையுள்ளவர்களான யாது வம்சத்தினரும் உள்ளனர். நீங்கள் அவர்களை கண்டிருக்க கூடும், அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்களா? பொருளுரை. கிருஷ்ணா தேவதா, அதாவது எப்போதும் கிருஷ்ணரின் தொண்டில் மெய்மறந்து ஈடுபட்டிருப்பவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது செயல்களையும் பற்றி சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த யாவதர்களும் பாண்டவர்களும் விதுரரை போலவே தூய பக்தர்களாவர். பகவானின் தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் பாண்டவர்களும் யாதவர்களும் எப்பொழுதுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மெய்மறந்தவர்களாக இருந்தனர். இவ்வாறாக பக்தி பூர்வமான அவர்களது குணங்களில் எந்த வேறுபாடும் இல்லை. ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றி தெய்வீக சிந்தனையில் மெய்மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தனுக்குரிய உண்மையான தகுதியாகும். கம்சன் ஜராசந்தின் மற்றும் சிசுபாலன் போன்றவர்களும் மற்ற அசுரர்களும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் அவர்களது சிந்தனை கிருஷ்ணருக்கு விரோதமாக இருந்தது. அதாவது கிருஷ்ணரை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர். எனவே கம்சனையும் சிசுபாலனையும் போன்றவர்கள் விதுரர், பாண்டவர்கள், யாதவர்கள் போன்ற தூய பக்தர்களுக்கு சமமான நிலையில் உள்ளவர்கள் அல்ல. போன்ற தூய பக்தர்களுக்கு சமமான நிலையில் உள்ளவர்கள் அல்ல. யுதிஷ்டிர மகாராஜனும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரையும் துவாரகையில் உள்ள அவரது சகாக்களையும் பற்றிய எண்ணத்தில் மெய்மறந்தார். இல்லையெனில் அவர்களை பற்றிய அனைத்தையும் விதுரரிடமிருந்து அவரால் கேட்டிருக்க முடியாது. எனவே யுதிஷ்டிர மகாராஜன் உலக ராஜ்யத்தை பற்றிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர் விதுரரின் பக்தியில் சமமாக நிலையில் இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிற்றப்பா விதுரர் தான் சிற்றப்பா கிருஷ்ண மகாராஜாக்கு. அவ துவாரைக்கு நீங்க நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். இந்த தீர்த்த யாத்திரை போய்க்க நீங்க கட்டாயம் துவாரைக்கு போயிருப்பீங்க. அப்ப புனிதமான அந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மெய்மறந்துள்ள நமது நண்பர்களும் நம் நலத்தில் அக்கறை உள்ளவர்களான யது வம்சத்தினரும் உள்ளனர். நீங்கள் அவர்களை கண்டிருக்க கூடும், அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்களா துவாரகையில? இது எல்லாருமே சந்தோஷமா இருக்குனியாண்டு விதுரர்கிட்ட கேக்குறேன். அப்ப கிருஷ்ண தேவதா, அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணரின் தொண்டில் மெய்மறந்து ஈடுபட்டிருப்பவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். யாதவர்கள் எல்லாம் அந்த நிலையில தான் இருந்தவர். அவ ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது செயல்களையும் பற்றிய சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த யாதவர்களும் பாண்டவர்களும் விதுரரை போலவே தூய பக்தர்கள் ஆவார்கள். யாதவர்களும் சரி, துவாரகையில இருந்த பாண்டவர்களும் சரி, விதுரரை போல தூய பக்தர்கள்.
பகவானின் தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினார். ஏன் இங்க இருந்தா துரியோதனனோட நிம்மதியா இருக்க முடியாது, பஞ்ச பாண்டவர்கள் நடக்கிற அநீதி அவரால் பொறுத்து கொண்டும் இருக்க முடியாது. அவர் இதை பயன்படுத்தினார், அவர் இதை எதிர போறார். ஆனால் பாண்டவர்களும் யாதவர்களும் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மெய்மறந்தவர்களாக இருந்தனர். இவ்வாறாக பக்தி பூர்வமாக அவர்களது குணங்கள் எந்த வேறுபாடும் இல்லை. யாருக்கு? பாண்டவர்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அவையின் குணத்துல. ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றி தெய்வீக சிந்தனையில் மெய் மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தருக்குரிய உண்மையான தகுதியாக. நாங்க வீட்டில இருந்து பக்தி செய்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவரை மறக்காத மாதிரி நினைச்சு கொள்ள வேணும். அப்ப ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன், கம்சன் போன்றவர்களும் மற்ற அசுரர்களும் கூட ஸ்ரீகிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருந்தனர். அப்படி விரோதியாக, பகவான விரோதியான நிலையில தான் அவை எந்த நேரம் மறக்க மாட்டேன். எப்போ கிருஷ்ணரால தங்களுக்கு எது நடக்குமென்ற பயத்துல இருந்து கொண்டே இருந்தார்கள் அவர். ஆனால் அவர்களது சிந்தனை கிருஷ்ணருக்கு விரோதமாக இருந்தது. அதாவது கிருஷ்ணர் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணரை கடவுள் என்று அவைக்கு தெரியாது. அப்ப எனவே கம்சனையும் சிசுபாலனையும் போன்றவர்கள், விதுரர், பாண்டவர்கள், யாதவர்கள் போன்ற தூய பக்தர்கள் சமனான நிலையில் உள்ளவர்கள் அல்ல. கம்சன், சிசுபாலன், ஜெயதரசன் எல்லாம் இவைன்ற நிலையில அவை இல்லை. இவ விரோதமா பார்க்கல. இவைக்கு தெரியும் இவர் தான் முழுமுத கடவுள் கிருஷ்ணர் என்றது விதுரரோ யாதவரோ பாண்டவர்களுக்கு தெரியும், அவைக்கு தெரியாது கம்சனாகளுக்கு. அப்ப உதிஷ்ண மகாராஜனும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரையும் துவாரையில உள்ள அவரது சகாக்களையும் பற்றிய எண்ணத்தில் மெய் மறந்திருந்தார். துவாரகையில அது இல்லையெனில் அவர்களை பற்றி அனைத்தையும் விதுரிடமிருந்து அவரால் கேட்டிருக்க முடியாது. அவைய சிந்தனை இருந்தபடியா தானே, அவைய பற்றி யோசனை இருந்தபடியா தானே கேட்கிறார் உதிஷ்ண மகாராஜா. அப்ப எனவே உதிஷ்ண மகாராஜன் உலக ராஜ்யத்தை பற்றிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர் விதுரரின் பக்திக்கு சமனான நிலையில் இருந்தார். அரசியலையும் பார்க்கிறார், பக்தியிலும் எந்த குறைவும் இல்லை. ஓகே, நன்றி. இதி உத்தோ தர்மராஜனே சர்வம் தத் சமாவர்ணயத் ஜாதானுபூத கிரமேசோ வினாஜது குலசயம். பாருங்க, உதிஷ்ண மகாராஜனால் இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்ட மகாத்மா விதுரர் தாம் அனுபவித்த அனைத்தையும் படிப்படியாக விளக்கினார். யது வம்சத்தின் அழிவை பற்றி செய்தியை மட்டும் அவர் விளக்கவில்லை. பாருங்க, மற்றது எல்லாத்தையும் விளக்குறார். யது வம்சம் அழிய போறதுன்றதை மட்டும் அவர் விளக்க இல்லையார், விதுரர் விளக்க இல்லை உதிஷ்ண மகாராஜாக்கு. நானு அப்பரியம் துர்விகம் நிரூணஸ்யம் உபசித்தம் நாவேத்ய சகாருணோ துக்தோ திராஸ்தி அசமக. அம்மா வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கர்ணமுள்ளவரான மகாத்மா விதுரரால் எந்த சமயத்திலும் பாண்டவர்களின் துக்கத்தை கண்டு அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே துன்பங்கள் தானாகவே வருகின்றன என்பதனால் விரும்பத்தகாததும் சகிக்க இயலாததுமான இச்சம்பவத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. பொருளை நீதி சாத்திரத்தின்படி விரும்பத்தகாத ஓர் உண்மை மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது. இயற்கையின் சட்டத்தினால் துன்பம் அங்கே அதற்கே உரிய வழி நம்மை தேடி வருகின்றது. எனவே விளம்பரத்தால் அதை ஒருவர் மிகப்படுத்த கூடாது. விதுரரை போன்ற கருண உள்ளம் படைத்த ஒருவருக்கு ஜதுவம்சத்தின் அழிவை போன்ற விரும்பத்தகாத ஒரு செய்தியை வெளிப்படுத்தல் சாத்தியமல்ல. குறிப்பாக அன்புக்குரிய பாண்டவர்களின் விஷயத்தில் இதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது. எனவே வேண்டுமென்றே அதை அவர் தவிர்த்து விட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, கருணை உள்ளவரான மகாத்மா விதுரரால் எந்த சமயத்திலும் பாண்டவர்களின் துக்கத்தை கண்டு அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அவரால் எந்த கட்டத்திலும் என்ன துன்பத்தை காண முடியல. அப்ப இப்ப யது வம்சத்துக்கு அழி வர போகுதுன்னு சொன்னா பாண்டவற்ற மனநிலை எப்படி இருக்கும்? அங்க துன்பப்படுத்தி பாக்குறதுக்கு அவர் விரும்ப இல்லை. அந்த வசனத்தை மட்டும் அவர் அங்க மறைக்கிறார்.
எனவே துன்பங்கள் தானாகவே வருகின்றன என்பதால் விரும்பத்தகாததும் சகிக்க இயலாதமான இச்சம்பவத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. இது கட்டாயம் இந்த துன்பம் பெறத்தான் போகுது, இது சகித்து கொள்ளவும் முடியாது. இவர் இப்ப இதை வெளிப்படுத்தி என்ன துன்பப்படுத்தாம அவர் அதை அமைதியா காக்குறார், சொல்லவே இல்லை. அப்ப நீதி சாத்திரத்தின்படி விரும்பத்தகாத ஒரு உண்மை மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது. அப்படியே எங்களை மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், கடகடன்னு என்ன வேணுமோ பேசிட்டு போடுவோம், யார் துன்பப்பட்டாலும் யோசிக்க மாட்டேன். பாருங்க, அந்த விதுரர் அவர் ஒரு மகாத்மாண்டபடியா யோசிக்கிறார், இது நான் பேசக்கூடாது, அதாலே அவர் துன்பப்படுவினார். அப்ப இயற்கையின் சட்டத்தினால் துன்பம் அதற்கேற்ற உரிய வழியில் நம்மை தேடி வருகிறது. எனவே விளம்பரத்தால் அதை ஒருவர் மிகப்படுத்தக்கூடாது. அப்ப இந்த துன்பம் பெறப்போகுதுன்றது அவருக்கு தெரியும். அப்ப அதை அவர் சொல்ல விரும்பல, அது விரைக்க அது நடக்கட்டுக்கும், அந்த நேரம் அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப விதுரரை போன்ற கருணை உள்ளம் படைத்த ஒருவருக்கு யதுவம்சத்தின் அழிவை போன்ற விரும்பத்தகாத ஒரு செய்தியை வெளிப்படுத்துதல் சாத்தியம் அல்ல, அதுவும் பாண்டவர்களுக்கு. பாருங்க, குறிப்பாக அன்புக்குரிய பாண்டவர்களின் விஷயத்தில் இதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஒரு விதத்திலும் பாண்டவர்களை ஒரு வசனத்தால கூட துன்பப்படுத்தின கிடையாது. அப்ப இதை சொல்லி ஏன் அவர் துன்பப்படுத்த போறார், அதாலே அந்த விஷயத்தை அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஓகே, 14 கமலா. பதம் 14. கஞ்சித் காலம் அதாவாத்சீத் சத்குருதோ தேவ வசகம் பிரதுர் ஸ்ரஜேயஸ் கிருத் சர்சேஷாம் சுகம் ஆவஹான். மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக உறவினர்களால் ஒரு தெய்வீக புருஷரை போலவே உபசரிக்கப்பட்ட மகாத்மா விதுரர் அவரது தமையனின் மனோபாவத்தை சீர்படுத்தி மற்றவர் அனைவரையும் மகிழ்விப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கேயே தங்கினார். பொருளுரை: விதுரரை போன்ற புண்ணிய புருஷர்களை ஒரு சொர்க்கவாசியை போலவே உபசரிக்க வேண்டும். அக்காலத்தில் ஸ்வர்க்கலோகவாசிகள் யுதிஷ்டிர மகாராஜனை போன்றவர்களின் வீடுகளுக்கு சென்று வருவதும், சில சமயங்களில் அர்ச்சுனனை போன்றவர்களும் மற்றவர்களும் உயர் கிரகங்களுக்கு சென்று வருவதும் வழக்கமாக இருந்தது. நாரதர் கட்டுப்பாடில்லாதபடி விண்வெளியில் சஞ்சரிக்க கூடியவராவார். இந்த ஜட பிரபஞ்சத்துக்குள் மட்டுமல்லாமல் ஆன்மீக பிரபஞ்சங்களிலும் அவரால் சஞ்சரிக்க முடியும். நாரதரும் கூட யுதிஷ்டிர மகாராஜனை காண அவரது அரண்மனைக்கு செல்வது வழக்கம். மற்ற சுவர்க்கலோக தேவர்களை பற்றி கூற தேவையில்லை. இதே உடலுடன் வெவ்வேறு கிரகங்களுக்கு சஞ்சரிப்பது சாத்தியமாகும். ஆனால் ஆன்மீக பண்பாட்டினால் மட்டுமே இதை செய்ய இயலும். எனவே யுதிஷ்டிரர் தேவர்களை வரவேற்று உபசரிப்பதை போலவே விதுரரையும் வரவேற்றார். மகாத்மா விதுரர் ஏற்கனவே துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே சில பௌதிக சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அவர் அரண்மனைக்கு திரும்பி வரவில்லை. அவரது தனி பெருங்கருணையினால் யுதிஷ்டிர மகாராஜனின் உபசாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது தமையனான திருதராஷ்டிரர் அளவுக்கு அதிகமான பௌதிக பற்று கொண்டிருந்தார். எனவே அவரை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவே அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். திருதராஷ்டிரர் யுதிஷ்டிர மகாராஜனுடன் செய்த போரில் ராஜ்யம் மற்றும் வம்சத்தினர் ஆகிய அனைத்தையும் இழந்தார். இருப்பினும் அவரது நிராதரவான நிலையின் காரணத்தால் யுதிஷ்டிர மகாராஜனின் பிச்சையையும் உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. யுதிஷ்டிர மகாராஜனை பொறுத்த அளவில் அவரது சிற்றப்பனை பொருத்தமான முறையில் பராமரிப்பது அவரது கடமையாகும். ஆனால் அத்தகைய தாராளமான உபசரிப்பை திருதராஷ்டிரர் ஏற்றுக்கொண்டது சிறிதும் விரும்பத்தக்கது அல்ல. வேறு வழி இல்லை என்று அவர் எண்ணியதால் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். விதுரர் குறிப்பாக திருதராஷ்டிரருக்கு ஞானோபதேசம் செய்து அவரை ஆன்மீக உணர்வு என்னும் மேலான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே வந்தார். வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பது ஆன்ம ஞானம் பெற்றவர்களின் கடமையாகும். இந்த காரணத்துக்காகத்தான் விதுரர் வந்தார். ஆனால் ஆன்ம ஞானத்தை பற்றி பேச்சு மிகவும் புத்துணர்வை அளிக்கக்கூடியது என்பதால் திருதராஷ்டிரருக்கு உபதேசிக்கும் வேளையில் விதுரர் மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். அவர்களும் பொறுமையின் கேட்டு மகிழ்ந்தனர். இதுவே தன்னுணர்வு பெறும் வழியாகும். செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். அது
தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவால் பேசப்படுமானால் பந்தப்பட்ட ஆத்மாவில் உறங்கும் இதயத்தில் அது விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக தன்னுணர்வின் பூரணத்துவ நிலையை ஒருவரால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப பாருங்க, இவ்வாறாக உறவினர்களால் ஒரு தெய்வீக புருஷரை போலவே உபசரிக்கப்பட்ட மகாத்மா விதுரர் அவரது தமையனின் மனோபாவத்தை சீர்படுத்தி மற்றவர் அனைவரையும் மகிழ்விப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கே தங்கினார். இப்ப விதுர மகாத்மாவை அவர் எப்படி அவர் வரவேற்கினே ஒரு தெய்வீக புருஷரை போல வரவேற்கினே அங்க எல்லாமே நல்ல வடிவா உபசரிக்கப்படுது. அவர் என்ன செய்யறார், தமையனை சீர்திருத்துறதுக்காகத்தான் மற்றவங்க சந்தோஷப்படுத்தா கொஞ்ச நாளைக்கு அங்க தங்குறார். அப்ப விதுரரை போன்ற புண்ணிய புருஷர்கள் ஒரு சொர்க்கவாசியை போலவே உபசரிக்க வேண்டும். ஏன், அவர் ஒரு தீமையை நினைக்க மாட்டார், அவர் ஒரு மகாத்மா. அப்ப அக்காலத்தில் சுவர்க்கலோகவாசிகள் உதிஷ்ண மகராசனை போன்றவர்களின் வீடுகளுக்கு சென்று வருவதும் சில சமயங்களில் அர்ஜுனன் போன்றவர்களும் மற்றவர்களும் உயர் கிரகங்களுக்கு சென்று வருவதும் வழக்கமாக இருந்தது. பாருங்க, அப்ப எந்த விமானத்தை புக் பண்ணி டிக்கெட் போட்டா போய் வந்தவ விரும்பின நேரம் விரும்பின கிரகத்துக்கு போய் வாராளத்துக்கு அவ்வளவு சத்தியம் தூய்மை பெற்றவர்களாயும் அவை இருந்தன. அப்ப நாரதர் கட்டுப்பாடு இல்லாதபடி விண்வெளியில் சஞ்சரிக்கக்கூடியவர். நாரதர் எங்க வேணுமென்றாலும் அவருக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை, அவர் எங்கேயுமே போய் வருவார். இந்த ஜட பிரபஞ்சத்துக்குள் மட்டுமல்லாமல் ஆன்மீக பிரபஞ்சங்களுக்கும் அவரால் சஞ்சரிக்க முடியும். நாரதர் இந்த பிரம்மால இருந்து கீழே வர இந்த பன்னாலுலகம் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் போகல நாரதர், அதையும் தாண்டி ஆன்மீக உலகத்துக்கு போகக்கூடியவர் நாரதர். இவ உதிஷ்ணமராசன் போன்றவர்கள் வீடுகளுக்கு வாரதார் சுவர்க்கலோகவாசிகள் தேவலோகத்தில இருந்து வருவின, இவையும் அங்க போகக்கூடிய இருந்தது உயர் கிரகங்களுக்கு. ஆனா நாரதர் இதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அவர் அங்கால ஆன்மீக வழிக்கு போய் வருவார். அப்ப நாரதரும் கூட உதிஷ்ண மகாராசனை காண அவரது அரண்மனைக்கு செல்வது வழக்கம். மற்ற சுவர்க்கலோக தேவர்களை பற்றி கூற தேவையில்லை. இதே உடலுடன் வெவ்வேறு கிரகங்களுக்கு சஞ்சரிப்பது சாத்தியமாகும். இப்ப நாங்க இப்ப சாதாரண மக்கள் இந்திரலோதோ சொர்க்கலோகம் வேற கிரகத்துக்கு போறது கண்டாலும் இந்த உடம்போட எங்களால போக முடியாது. ஆனா அவர் அங்க தங்கட சொந்த உடம்போட எல்லா இடம் போய் வெறியின. ஆனால் ஆன்மீக பண்பாட்டினால் மட்டுமே இதை செய்யலும். அவைக்கு என்ன இருந்தது, ஆன்மீக சக்தி இருந்தது, அதால அவை எல்லா இடம் சஞ்சரிக்கின. எனவே உதிஷ்ணர் தேவர்களை வரவேற்று உபசரிப்பதை போலவே விதுரரையும் வரவேற்றார். அப்ப மகாத்மா விதுரர் ஏற்கனவே துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே சில பௌதிக சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அவர் அரண்மனைக்கு திரும்பி வரவில்லை. இங்க வந்தது இப்ப இதுல அனுபவிக்க அவர் வந்தார் இல்ல, தமையனை திருராட்னரை விடுவிக்கணும், மற்றவே சந்தோஷப்படுத்தணும், அதுக்காகத்தான் வந்தார் கொஞ்ச காலத்துக்கு. அப்ப அவரது தனப்பெருங்கருணையினால் உதிஷ்ண மகாராசனின் உபசாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவற்ற கருணையாளர் விதுரற்றால தனிப்பெருங்கருணையால தான் இந்த உபசரிப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்றார். ஆனால் அவரது தமையனான திருராட்னர் அளவுக்கு அதிகமான பௌதிக பற்று கொண்டிருந்தார். தமையன் திருராட்னர் பௌதிக பற்றில இருக்கிறார். எனவே அவரை காப்பாற்றும் நோக்கத்துக்காகவே அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். சொந்த தமையனா காப்பாற்ற வேணும். அப்ப அவர் ஏற்கனவே குருடு, அவற்றை இதயமும் குருடு, தானே தன்னை இந்த பஞ்ச பாண்டவருக்கு சேராம தன்னை பிள்ளைகளை அனுபவிக்கணும்ன்ற ஒரு இணைச்ச சுயநலத்தாலே எல்லாத்தையும் இழந்தார். ஆனா எங்க இப்ப இருக்கிறார், உதிஷ்ண மகாராஜா தான் அவரை பாதுகாக்கிறார். அப்ப திருராட்னர் உதிஷ்ண மகாராஜனுடன் செய்த போரில் ராஜ்யம் மற்றும் வம்சத்தினர் ஆகிய அனைத்தையும் இழந்தார். இருப்பினும் அவரது நிராதரவான நிலையின் காரணத்தினால் உதிஷ்ண மகாராசனின் பிச்சையையும் உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. ஏன் இதுல பிச்சை என்று கொடுத்திருக்கு, உதிஷ்ண மகாராசா அப்படி பிச்சை போட்ட மாதிரி கொடுக்க இல்ல. ஆனா இதற்ற நிலை அப்படி அதையே அழிக்கணும்னு நினைச்சவர் அவைகிட்ட போயிருந்தா அது பிச்சையத்தான் ஏற்கிறார், அதுக்காக கொடுத்திருக்குது. அப்ப உதிஷ்ண உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. உதிஷ்ண மகாராசனை பொறுத்த அளவில் அவரது சிற்றப்பனை பொருத்தமான முறையில் பராமரிப்பது அவரது கடமையாகும். அவருக்கு பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகள் இருந்து எப்படி கவனிப்பினியோ அதே மாதிரிதான் உதிஷ்ண மகாராசா இதை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அத்தகைய தாராளமான உபசரிப்பை திருராட்னரை ஏற்றுக்கொண்டது சிறிதும் விரும்பத்தக்கதா அல்ல. யாருக்கு துருவாங்க ஏனைச்சாரோ அவைய பாதுகாப்புல இப்ப இருக்கிறார். வேறு வழி இல்லை என்று அவர் எண்ணியதால் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். வேறு என்ன வழி ஒன்றுமே இல்ல,
ஒரு வழியும் இல்லை. அப்ப அதாலே அவர் அங்க இருக்கிறார். ஆனா விதுரர் குறிப்பாக திருராட்னருக்கு ஞான உபதேசம் செய்து அவரை ஆன்மீக உணர்வு என்னும் மேலான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே வந்தார். இப்ப ஆன்ம ஞானத்தை போதிக்க போறார் திருராட்னருக்கு விதுரர். இதே முன்னுக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருந்தவர் தானே, பஞ்சபாண்டவருக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும், பஞ்சபாண்டவருக்கு ஒரு அநியாயம் செய்யக்கூடாது, எவ்வளவோ விஷயத்துல விதுரர் போராடினார். அப்ப கேட்கல திருராட்னர். ஏன்? ஆசை, சுயநலம் எல்லாமே தாங்க அனுபவிக்கணும். இப்ப கேட்பேன். இப்ப அனாதரவற்ற நிலையில இருக்கிறார். இப்ப கேட்க போறேன். அப்ப ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் கடமையாம். இந்த காரணத்துக்காகத்தான் விதுரர் வந்தார். ஆனால் ஆன்ம ஞானத்தை பற்றிய பேச்சு மிகவும் புத்துணர்வை அளிக்கக்கூடியது என்பதால் திருராட்னருக்கு உபதேசிக்கும் வேளையில் விதுரர் மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். திருரானுக்கு சொல்லேக்க மற்றவைக்கும் இது ஏறுது இந்த ஆத்ம ஞானம். அப்ப அவர்களும் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்தனர். இதுவே தன்னுணர்வு பெறும் வழியாகும். இப்ப அர்ஜுனனுக்கு தானே பகவத்கீதை பகவான் சொன்னார். இப்ப உலக மக்கள் எல்லாருக்கும் தானே அது போதிக்கப்பட்டிருக்கு அந்த பகவத்கீதை அர்ஜுனன் மூலம். அது மாதிரி விதுரர் திருரானுக்கு சொல்றது அங்க இருக்கிற குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்குது இந்த ஆத்ம ஞானம். அப்ப செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். அது தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவினால் பேசப்படுமானால் பாருங்க, ஒரு தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவினால் பேசப்படுமானால் அதை நாங்கள் கவனமாக அதை நாங்க கேட்போம் என்று சொன்னால் பந்தப்பட்ட ஆத்மாவின் உறங்கும் இதயத்தில் அது விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். பேசுறவரும் தகுதியா இருக்கணும், நாங்க கேட்கிறவையும் தகுதியோட இருந்து கேட்கணும். அப்ப மேலும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக தன்னுணர்வின் பூரணத்துவ நிலையை ஒருவரால் அடைய முடியும். இப்ப வரிச்சது மகாராஜா என்ன சோதவர்கிட்ட கேட்டுத்தானே அவர் எல்லா இதையும் அடைகிறார். அது மாதிரி இப்ப விதுர மகாத்மா பேசுறத இவை எல்லாரும் கேட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, 15 இன்பமாதாச்சுக்கு இருக்கா போட்டிருக்கோம். 2 பேரை தான் விடுவேன். அரியமா தண்டம் யதாவத் அககாரிஷ்யு யாவத் ததார சூத்ரத்வம் சாபாத் வருஷத்தயம் சதம் யமக. மொழிபெயர்ப்பு. மத்வ முனிவரால் சபிக்கப்பட்ட யமராஜன் ஒரு சூத்திரரின் பாகத்தை ஏற்றிருந்த காலம் வரை பாவிகளை தண்டிக்கும் யமராஜனின் பதவியை அரியமா ஏற்று நடத்தினார். பொருளுரை. பாண்டு, விதுரர், திருதராஷ்டிரர் ஆகியோர் சகோதரர்களாக இருந்த போதிலும் சூத்திர பெண்ணுக்கு பிறந்திருந்த காரணத்தால் விதுரர் அரசுரிமையை பெறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டார். அப்படியானால் திருதராஷ்டிரியும் யுதிஷ்ட மகாராஜனையும் போன்று கற்றறிந்த அரசர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் போதகர்களாக இருக்கும் பதவியை அவரால் எப்படி ஏற்று நடத்த இயலும்? முதல் விடை என்னவென்றால், பிறப்பால் அவர் ஒரு சூத்திரர் என்றாலும் அவர் மைத்ரேய ரிஷியின் உத்தரவுப்படி ஆன்மீக தன்னுறவை பெறுவதற்காக துறவரம் ஏற்று அவரிடமிருந்து உன்னத அறிவை நன்கு கற்றறிந்தார். இதனால் ஒரு ஆச்சாரியராக செயற்படும் முழு தகுதி அவருக்கு இருந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருத்துப்படி உன்னத அறிவில் அல்லது பகவானை பற்றிய அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள ஒருவர் சூத்திரராகவோ பிராமணராகவோ குடும்பஸ்தராகவோ ஒரு சன்னியாசியாகவோ இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவாக இருக்க தகுதியுடையவர் ஆவார். மிகச்சிறந்த அரசியல்வாதியும் நீதிமானுமாகிய சாணக்கிய பண்டிதரின் சாதாரண ஒழுங்கு விதிப்படி பார்த்தாலும் பிறப்பால் ஒரு சூத்திரரை விட கீழானவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்வதால் எந்த தீங்கும் இல்லை. இது விடையின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அதன் மறுபகுதி என்னவென்றால், உண்மையில் விதுரர் மத்வ முனியின் சாபத்தால் 100 ஆண்டுகளுக்கு அவர் சூத்திரரை போல் வாழ வேண்டி இருந்தது. யமராஜனின் அவதாரமாகி இவர் பிரம்மா, நாரதர், சிவன், கபிலர், பீஷ்மர் மற்றும் பிரகலாதர் முதலியான 12 மகாஜனங்களில் ஒருவர் என்பதால் பக்தி கொள்கையை பற்றிய உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது இவருடைய கடமையாகும். இதைத்தான் பிரம்மா மற்றும் நாரதரை போன்ற மற்ற மகாஜனங்களுக்கும் செய்தனர். ஆனால் யமராஜர் அவரது தீ போன்ற பாறைகளாலான கிரகத்தில் பாவிகளை தண்டிப்பதில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். பூமியிலிருந்து சில ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் உள்ளது. பாவாத்மாக்களை மரணத்திற்கு பின் அவர்களது பாவத்திற்கேற்ப குற்றவாளி என தீர்ப்பு கூறுவதற்காக
தமது பிரதிநிதியாக பகவான் யமராஜனை அங்கு அனுப்பி வைக்கிறார். இவ்வாறாக பாவிகளை தண்டிக்கும் பொறுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள யமராஜனுக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. புண்ணியவான்களை விட பாவிகளே அதிகமாக உள்ளனர். எனவே பரமபுருஷரின் பிரதிநிதிகளாக உள்ள தேவர்களை விட அதிகமான வேலையை யமராஜன் செய்ய வேண்டி உள்ளது. ஆனால் பகவானின் பெருமைகளை பிரச்சாரம் செய்ய அவர் விரும்பினார். எனவே பகவானின் விருப்பப்படி மத்வம் முனிவரால் சபிக்கப்பட்டு விதுரனின் அவதாரத்தில் இவ்வுலகிற்கு வந்த யமராஜன் ஒரு தூய பக்தராக இருந்து மிகவும் கடினமாக உழைத்தார். பரமபுருஷர் பன்றியின் அவதாரத்தை ஏற்ற போதிலும் அவர் ஒரு பன்றியோ அல்லது பிரம்மாவோ அல்ல. அவை எல்லா ஜீவன்களுக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். அதை போலவே அத்தகைய பக்தர் ஒருவர் சூத்திரரும் அல்ல, பிராமணரும் அல்ல. அவர் அத்தகைய சமூக பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆவார். பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக பகவானும் அவரது அதிகாரம் பெற்ற வெவ்வேறு பக்தர்களும் சில சமயங்களில் பல தாழ்ந்த ஜீவன்களின் பாகங்களை ஏற்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் எப்போதும் உன்னதமான நிலையிலேயே உள்ளனர். இவ்வாறாக யமராஜன் விதுரராக அவதரித்த பொழுது அவரது பொறுப்பு அரியமாவால் ஏற்று நடத்தப்பட்டது. இவர் கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்த பல மகன்களுள் ஒருவராவார். ஆதித்யர்கள் அதிதியின் மகன்களாவர். மொத்தம் 12 ஆதித்யர் உள்ளனர். இவற்றுள் ஒரு நிமிஷம் அரியமாவும் ஒருவர் என்பதால் 100 ஆண்டு காலத்திற்கு விதுரரின் முடிவில் யமராஜர் உலகில் அவதரித்த போது அவரது பொறுப்பை ஏற்று நடத்த அரியமாவால் முடிந்தது. முடிவு என்னவென்றால் விதுரர் ஒருபோதும் ஒரு சூத்திரம் அல்ல, மாறாக மிக தூய்மையான பிராமணர்களை விட உயர்ந்தவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. இது மற்ற முன்னால் சாய்க்கப்பட்ட யமராசன் ஒரு சூத்திரன் பார்த்து ஏற்றிருந்த காலம் வரை பாவிகளை தண்டிக்கும் யமராசனின் பதவியை அரியமா ஏற்று நடத்தினார். அன்றைய சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு. அப்ப அரியமா தான் அங்க யமன்ற இடத்திலே அங்க இருக்கிற. அப்ப பாண்டு விதுரர் திருராட்னர் ஆகியோர் சகோதரர்களா இருந்த போதிலும் சூத்திர பெண்ணுக்கு பிறந்திருந்த காரணத்தினால் விதுரர் அரசுரிமை பெறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டார். அப்படியான திருநாட்டையும் முதிஷ்ண மகாராசனையும் போன்ற கற்றறிந்த அரசர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் போதராக இருக்கும் பதவி அவரால் எப்படி ஏற்று நடத்த இயலும்? ஏனென்றா இந்த கேள்வி வரும். அவர் சூத்திரராக இருக்கிறார், அப்ப இவர் இப்படி என்னென்று இருக்கலாம் என்ற கேள்வி வரும். அதுக்கு முதல் விடை என்னவென்றால், பிறப்பால் அவர் ஒரு சூத்திரர் என்றாலும் அவர் மத்திரிய ரிஷியின் உத்தரவுப்படி ஆன்மீக தன்னுணர்வை பெற்றிருக்கிறார். எங்க போய்க்க தீர்த்த யாத்திரை போய்க்க மத்திரிய முனிவர்கிட்ட இருந்தான் எல்லாத்தையும் கேட்டு கேட்டாரு. அப்ப அதாலே அவர் தூய்மையான பெறுவதற்காக துறவரமேற்று அவரிடமிருந்து உன்னத அறிவை நன்கு கற்றறிந்தார். இந்த ஆன்மீக அறிவையும் கொடுத்தது மத்திரேய முனிவர். அப்ப அவர் சூத்திரனா இருந்தாலும் இப்ப அவர் விதுரர் அங்க இருக்கிறார், அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அங்க இப்படிப்பட்ட வேண்டும் கதை. இதனால் சூத்திரர் கல்யாணம் முடிக்கலையேண்டு வந்தது. பிறகு அண்டைக்கு படிச்ச கல்யாணம் முடிச்சாண்டு. அப்ப அது என்ன மாதிரி சூத்திரர் இந்த சாரி விதுரர் கல்யாணம் முடிக்கல. முந்தி மாவர் இருந்தார் பரிகேக விதுரர் கல்யாணம் முடிக்கலையா? கல்யாணம் கட்டி இருக்கிறார். அவர் பிள்ளைகள் இல்ல. அந்த பிள்ளைகள் என்ற கதை வரை இல்ல. விதுரட்ட மனைவி இருக்கு. விதுரருக்கு மனைவி இருக்கு. ஒரு சமயம் பகவான் அந்த திருராட்னர் அவையிட்ட தூது போறாரு இல்ல, பஞ்ச பாண்டவர் கேட்ட இதெல்லாம் கொடுக்க சொல்லி கடைசிக்கு அவர் போய்க்க அவர் அப்ப இவர் வாராருன்னு தெரிஞ்சோன்னா சவுனி என்ன சொல்றாருண்டா துரியோதனனுக்கு, கிருஷ்ணனை எப்படி வரவேற்கிறியோ அந்த முறையில கிருஷ்ணரை மாற்ற முடியும், கிருஷ்ணரை மற்றும்படி மாற்ற முடியாது, அப்ப நல்லா உபசரிக்க வேணும் என்று சொல்லி சவுனியுடைய ஆலோசனைப்படி துரியோதனன் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் போய்க்க துரியோதனன் சொல்றாரா, இதான் என் அரண்மனை வாங்க கொண்டு கூப்பிடுறாராம். துச்சாதன் இதான் என் அரண்மனை வேற கொண்டு கூப்பிடுறாராம். ஓகே, இது உண்டி அரண்மனையா உண்டி அரண்மனையான்னு போட்டுட்டு ஒரு சின்ன குடியில போய் கேட்டாராம், இது ஆற்று. விதுரர் சொன்னாராம், இது உங்களோடதான் கிருஷ்ணா, நீங்க வாங்கோ இதுக்குள்ளேண்டு. அப்படி இருக்கும். சின்ன குடியில கூட தண்ணின்னு சொல்லல, எப்படி சொன்னார், உங்களோடதான் கிருஷ்ணா, நீங்க வாங்குவோண்டு. அப்ப அங்க அவர் வீட்டுக்கு போவா என்ன அவர்கிட்ட மனைவி விதுரட்ட மனைவி வந்து கிருஷ்ணர் அந்த திடீரென்று ஒரு பெரியாக்கள் வந்துட்டா என்ன செய்யறன்னு அறியாம இருக்கிறதுக்கு ஒழுங்கா இடத்தையும் குடிக்காம வாழைப்பழத்தை புடுங்கி கொண்டு வந்து கடை வாழைப்பழத்தை மரத்துல இருந்து புடுங்கி கொண்டு வந்துட்டு வாழையிலேயே போட்டுட்டு தோலை பழத்தை உரிச்சு கீழே போட்டுட்டு தோலை கொடுக்குறாங்க.
அப்ப கிருஷ்ணர் கோவில சாப்பிட்டு கொண்டிருக்கிறாராம். என்ன இப்படி செய்யறன்னு அந்த குழப்பம் வந்துறதுல. அப்ப இவர் பேசுறாராம், மிதுரன் நீ என்ன செய்யற, இப்படி செய்யற கிருஷ்ணருக்கு, நீ எங்க போற, நரது போடியோண்டு வேற அந்த பேச்சு பார்த்த தெரியாது. அப்படி பேச கிருஷ்ணர் சொன்னாராம், பேச வேண்டாம், அவ அன்பா குடுக்குறா, அதை நான் அன்போட சாப்பிடுறேன். வாழைப்பழத்தோல கொடுத்தா கூட அன்போடும் பத்தியோடையும் அவ கொடுக்குறா, அதை நான் சந்தோஷத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம செய்யறா. அப்ப அந்த சந்தோஷத்தை கிருஷ்ணர் அனுபவிக்கிறார் ஒரு பக்தரிடம் இருந்து. இவே என்ன துரோண என்ன துரியோதனன் துச்சான் ஆணவத்தோட அகங்காரத்தோட, இது என்னுடைய வீடுதான், நீங்க வாண்டு கூப்பிட்டா எப்படி இருக்கும், தாங்கள் வசதியோட இருந்து கொண்டு கூப்பிடுற மாதிரி. அதால கிருஷ்ணர் அங்க போயில இங்கதான் போய் சாப்பிட்டு எல்லாமே இருந்துட்டு வந்தவர் குதிரர் வீட்டு. ஓகே. அப்ப ஸ்ரீ சைதன்ய மகாபிரபன் கருத்துப்படி உன்னத அறிவில் அல்லது பகவானை பற்றிய அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள ஒருவர் ஒரு சூத்திரனாகவோ அல்லது பிராமணராகவோ ஒரு குடும்பத்தராகவோ அல்லது ஒரு சத்திரியனாகவோ சன்னியாசியாகவோ இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவாக இருக்க தகுதி உடையவர் ஆவர். சைதன்ய மகாபிரபு சொல்றார். அதான் கருதேன் ட்ரையா போயிட்டு போல. ஆன்மீக குருவாக தகுதி உடையவர் அவர். மிகச்சிறந்த அரசியல்வாதியார் நீதிமானமாகிய சாணக்கிய பண்டிதரின் சாதாரண ஒழுங்கு விதிகளின்படி பார்த்தாலும் புறப்பால் ஒரு சூத்திரரை விட கீழானவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்வதால் எந்த தீங்கும் இல்லை. எவ்வளவுதான் கீழான நிலையில இருந்தா கூட அவர் ஒரு அறிவாளி என்று அவர்கிட்ட இருந்து நாங்க பாடம் கட்டுறதுல எந்த தீங்கும் அங்க இல்லைன்னு சாணக்கிய பண்டிதர் சொல்றாராம். அப்ப சூத்திர இல்ல, இது விடையின் ஒரு பகுதியே மட்டும், ஒரு விடைக்கு ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம இந்த விடை. அதன் மறுபகுதி என்னவென்றால் உண்மையில் விதுரர் ஒரு சூத்திரர் அல்ல. அதான் இப்ப விதுரர் அப்ப மத்துவ முனிவன் சாபத்தால 100 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு சூத்திரனை போய் வாழ வேண்டி இருந்தது. அவர் உண்மையில யார்? விதுரர் யமராசன். அவர் ஒரு சூத்திரன் அல்ல, யமராசன் தான். விதுரர் வந்து யமராசனா இருக்கிறார். இந்த மத்வாச்சாரி மத்வ முனிவட்ட கதை அண்டை படிச்சமில்ல, இவர் அந்த அரச பொம்பளை அங்க குளிக்க வந்து அவற்ற நகைகள் அவண்டிகளை திருடி கொண்டு மத்வேச்ச முனிவற்ற என்ன அவன் ஆச்சிரமத்துக்கு அந்த திருடர்களும் போய் அதுக்கு இருக்கேக்க, அப்ப அந்த அரசர்கள் வந்து பிடிக்க இவரும் திருடர் தானு சேர்ந்து புடிச்சு கொண்டு போன வழியே அதை திருடே இல்லை. அப்ப அங்க போய் தண்டனை கொடுக்குற நேரம் வரைக்க தூக்கு தண்டனை வைக்க கிடைக்குது. அந்த நேரம் தான் அரசன் யோசிக்கிறாரா முனிவர் எந்த தப்பும் செய்ய இல்லையாண்டு. அப்ப இவருக்கு அது பயங்கர கோபம். அதால ஜமனிட்ட போய் என்ன கேட்கிறார், நான் என்ன தப்பு செய்தனால் இந்த தண்டனை எனக்கு ஏன் கிடைக்க வேணும், நான் திருடே இல்லை, ஏன் அந்த தண்டனை வந்தது? அப்பதான் இவற்ற பயிர்களை எடுத்து பார்த்தா இவர் சின்ன வயதுல அந்த பூச்சிகளை அதுகளுக்கு கண்ணுக்க குத்தி அதுகள் செய்திருக்கிறார் அந்த நேரம். அதுக்குத்தான் இப்ப நீ செய்யாததுக்கு தண்டனை இப்ப வந்தது, நீ முந்தி செய்தது. ஆனா இவர் என்ன சொல்றேன், நான் அறியாத வேலை செய்ததுக்கு தண்டனை நீ கொடுத்தது புல, நான் அறிஞ்சு செய்யல, அது அறியாத சின்ன வயதுல எதனாண்ட போய் குத்துற விடுற எல்லாம் தெரியாமத்தானே செய்வாடுது. அப்ப நான் அறியாத வயதுல செய்ததுக்கு நீ தண்டனை தந்தது புல, அதால நீ சூத்திரனாக புறப்பாண்டு சாபத்தை போட்டு விட்டுட்டார் மத்வ முனி. அதுதான் விதுரர் இங்க வந்த அது மேன் வந்தது. இப்ப இதுலயே வருது, இவருக்கு நெடுக அந்த தண்டனையை மக்களுக்கு கொடுத்து 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 பாவியல் தானே கூட ஜமலோகத்துல தேவர்களும் கூட இந்த வேலையும் இப்படி வேலை இல்லையா, இவருக்கு வேலைக்கு குறைவே இல்லாததுல பகவானுக்கு 10 சேவலை இல்லாம இருக்கு ஜமராசனுக்கு. எந்த நேரமே பாவியலுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்க. அப்ப அவருக்கு ஆசை தான் வந்து பகவானை பற்றி பிரச்சாரம் செய்யணும், கும்பிட வேணும்ண்டு. அங்க நேரமே ஓய்வு இல்லாம இருக்குது. அப்ப என்ன செய்யறார், பகவான் அவற்ற ஆசையாலதான் இப்படி இந்த மத்வ முனிவர் சாபம் போட வேண்டி வந்ததும் விதுரர் இங்க வந்ததும் அவர் இந்த மதுரைய முனிவரை சந்திக்கிறார், தீர்த்த யாத்திரா போறார், பகவானை பற்றிய கதையெல்லாம் அறிகிறார். இப்ப பகவானை பற்றி பிரச்சாரம் செய்யறதுக்கு ஆசை பிறந்துட்டார். அப்ப பாருங்க, அப்ப ஏன் அவர் அப்படி பகவான் உணர்றார், அவர் பரமாத்மா உருவத்திலே எங்கள்ல இருக்கிறார். நாங்க ஆசைப்பட்டோம்னா அத பகவான் நிறைவேறாரு. இப்ப ஜமனா இருந்தவர் அந்த பாவிகளுக்கு எல்லாம் தண்டனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அவற்ற சிந்தனை
பாவிகளுக்கு தண்டனை கொடுக்குற சுகமான வேலையா? பார்க்க முடியாத வேலை. அதனால பகவானே சொல்லிட்டேன், நான் நீ அங்க பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இல்ல உண்ட விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், நீ என்ன செய்தாலும் பகவான் முதலே சொல்லிட்டார் அவருக்கு. இப்ப பகவானை பத்தி செய்யறதுக்கு இது ஒரு வழியா அவர் அமைச்சு கொடுத்துட்டார். 100 ஆண்டு இந்த பூமியில வந்து அவர் பிரச்சாரம் செய்து திருப்பி அந்த பதவிக்கு அவர் போறார். அதான் இதுல போட்டிருக்கு அந்த கதை. அப்ப பாருங்க, பூமியில் சில ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தான் என்ன இருக்குது? கனதூரத்துல இல்ல, கிரகம் என்ன கிரகம் இருக்குது? யமலோகம் இருக்குது. அங்கதான் பாவிகளை தாண்டிக்கிற இடம். கனவு தூரம் இல்ல. ஜோசியாத எங்க குயிக்க கொண்டு போடி, எங்களுக்கு இடம் இருக்குது கிட்டத்த. அப்ப குறிப்பிட்ட பூமியில் சில ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் உள்ளது. பாவ ஆத்மாக்களை மரணத்துக்கு பின் அவர்களது பாவங்களுக்கு ஏற்ப குற்றவாளிகள் என தீர்ப்பு கூறுவதற்காக தமது பிரதிநிதியாக பகவான் யமராஜனை அங்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த இடம் கிட்டத்தான் இருக்கு. அப்ப இவ்வாறாக பாவிகளை தண்டிக்கும் பொறுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள யமராஜனுக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. அப்ப ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று வந்து கொண்டே இருக்கும். பயில தட்டி இதை பார்த்து கொண்டே இருக்க வேணும். அப்ப புண்ணியவான்களை விட பாவிகளே அதிகமாக உள்ளனர். பாருங்க, அப்பவே ஆண்டா இப்ப எப்படி இருக்கு? இப்ப யமராஜன் என்ன செய்யறாரோ தெரியல. அப்ப எனவே பரமபுருஷரின் பிரதிநிதிகளா உள்ள தேவர்களை விட அதிகமான வேலை யமராஜன் செய்ய வேண்டி உள்ளது. அப்ப ஆனால் பகவானின் பெருமைகளை பிரச்சாரம் செய்ய அவர் விரும்பினார். எனவே பகவானின் விருப்பப்படி மத்வய முனிவரால் சபிக்கப்பட்டு விதுரரின் அவதாரத்தில் இவ்வுலகுக்கு வந்த யமராஜன் விளங்குதா? விதுரத்திலேயே அவர் வந்திருக்கிறார். அப்போ ஒரு தூய பக்தராக இருந்து மிகவும் கடினமாக உழைத்தார். அவர் ஒரு பக்தர் யமராஜன், ஆனா கடினமாக உழைத்தார். பரமபுருஷர் ஒரு பன்றியின் அவதாரத்தை ஏற்ற போதிலும் அவர் ஒரு பன்றியோ அல்ல பிரம்மாவோ அல்ல. அவர் எல்லா ஜீவன்களுக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். அதை போலவே அத்தகைய பக்தர் ஒருவர் சூத்திரரும் அல்ல பிராமணரும் அல்ல. யார்? விதுரர் இப்ப ஒரு சூத்திரரும் அல்ல பிராமணரும் அல்ல. அவர் எதாலும் கலங்கப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறார். அவர் அத்தகைய சமூக பிரிவுகளுக்கு அப்பால் பட்டவர். இந்த 4 வர்ணாசிரமங்களுக்கும் அப்பால் பட்டவர் தான் விதுர மகாத்மா. அப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக பகவானும் அவரது அதிகாரம் பெற்ற வெவ்வேறு பக்தர்களும் சில சமயங்களில் பல தாழ்ந்த ஜீவன்களும் பாவங்களை ஏற்க வேண்டிய இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் உன்னதமான நிலையிலேயே உள்ளனர். சில நேரம் இப்படியான ஒரு கட்டத்தை ஏற்க வேண்டி வருது. வந்தா போல அவை வந்து பாவிகள் இல்ல, அவ சூத்திரரும் அல்ல பிராணம் இல்ல, உன்னத நிலையில இருந்து தாங்கள் என்ன செய்யணுமோ அதை கடமையை செய்யினே, அங்க பத்தியேன்னு செய்யினே அவையால். அப்ப இப்ப யமராஜனுக்கு அங்க வேலையில ஓய்வே இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறார்? தான் பிரச்சாரம் செய்யணும், பத்தி செய்யணும், அந்த மனப்பான்மை அவருக்கு இருந்தோன்றிருக்கு. பகவான் அதை நிறைவேற்ற. அப்ப இவ்வாறாக யமராஜன் விதுரராக அவதரித்தார் பொழுது அவரது பொறுப்பு அரியமாவால் ஏற்று நடத்தப்பட்டது. அங்க யமராஜன் வேலைய இப்ப விதுரரா இங்க வந்துட்டார். இப்ப அரியம்மா அந்த இடத்துல இருக்கிறார். இவர் கச்சியப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்த பல மகன்களுக்குள் ஒருவர் ஆவார். அரியம்மாண்ட அப்பா அம்மா இவதான். அப்ப ஆதித்யர்கள் அதீதியின் மகன்களாவார். இவதான் தேவர்கள் வந்து அதீதியின் மகன்கள். மொத்தம் 12 ஆதித்யர்கள் உள்ளனர். இவர்களில் அரியம்மாவும் ஒருவர் என்பதால் 100 ஆண்டு காலத்துக்கு விதுரரின் உருவில் யமராஜர் உலகில் அவதரித்திருந்த பொழுது அவரது பொறுப்பை ஏற்று நடத்த அரியம்மா வாழ்முண்டது. யமராஜன் விதுரற்ற இதுல யமராஜர் இங்க வந்துட்டார். யமராஜன் இடத்துக்கு அரியம்மா அங்க 100 ஆண்டு அந்த வேலையை செய்கிறார். இவர் வந்து அதிதிக்கும் கட்சிய பிறகும் பிறந்த மகன். 10 ஆதித்யர்கள்ல 12 இவரும் ஒருவர். 100 ஆண்டு அவர் அங்க யமன்ற வேலையை இடத்துல செய்யறார். விதுரராக யமராஜன் இங்க 100 ஆண்டு இங்க தண்ட பிரச்சாரத்தை இங்க செய்யறாரு. எவ்வளவு முக்கியம் இதுக்குள்ள கதை. நல்ல கதை. இது நல்ல கதை. இதுக்குதான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஓகே, யார்? சசி மாதாஜி. உதிஷ்ணோ லப்த ராஜோதிரித்வா பவுந்தர குலாந்தரம் பிரதிரூபீர் லோகபாலைபர் மூமுதோ பரையா ஸ்ரேயா ஸ்ரீயா. மொழிபெயர்ப்பு. ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் அவரது உயர்ந்த பரம்பரை வழக்கத்தை தொடரக்கூடிய தகுதியுள்ள ஒரு பேரனை கண்ட யுதிஷ்டிர மகாராஜன் அமைதியாக ஆட்சி புரிந்தார்.
மேலும் பொதுமக்களை நன்கு நிர்வகிக்க கூடியவரான அவரது இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புடன் அவர் அசாதாரணமாக ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வந்தார். யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரும் குருசேஸ்திர யுதத்தின் துவக்கத்திலிருந்து மகிழ்ச்சியற்றவராகவே இருந்தார். சொந்த உறவினர்களை போரில் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை என்ற போதிலும் அதுவே பகவானின் ஸ்ரீ கிருஷ்ணனின் உன்னத விருப்பமாக இருந்தது என்பதால் கடமைக்காக அதை அவர்கள் செய்ய வேண்டியதாயிற்று. போருக்கு பின் அதில் நிகழ்ந்த சேதத்தை குறித்து யுதிஷ்டர் வருந்தினார். பாண்டவர்களுக்கு பின் குரு வம்சத்தை தொடர்வதற்கு அநேகமாக யாருமே இருக்கவில்லை. யுதிஷ்டரின் மருமகளான உத்ராவின் கற்பத்தில் உள்ள குழந்தைதான் எஞ்சியுள்ள ஒரே நம்பிக்கை ஊட்டும்படியாக இருந்தது. அவரும் அஸ்வத்தாமனால் தாக்கப்பட்டார். ஆனால் பகவானின் கருணையினால் குழந்தை காப்பாற்றப்பட்டது. எனவே யுதிஷ்ட மகாராஜன் மாயையும் தற்காலிகமானதுமான பௌதிக இன்பத்தில் பற்றற்றவராக இருந்த போதிலும் தொல்லைகள் அகன்று ராஜ்யத்தின் அமைதி ஏற்பட்ட பின் எஞ்சியுள்ள ஒரே குழந்தையான பரிச்சித்தை கண்ட அவர் திருப்தியடைந்து சுமை குறைந்ததாக எண்ணினார். பாருங்க, இப்ப ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் அவரது உயர்ந்த பரம்பரை வழக்கத்தை தொடரக்கூடிய தகுதியுள்ள ஒரு பேரனை கண்ட யுதிஷ்ட மகாராஜன் அமைதியாக ஆட்சி புரிந்தார். மேலும் பொதுமக்களை நன்கு நிர்வகிக்கக்கூடியவர்களான அவரது இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புடன் அவர் அசாதாரணமான ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து வந்தார். இப்ப இந்த ஆட்சியை இனி ஆள போறதுக்கு பரிச்சித் மகாராஜா பேரனை கண்டு சந்தோஷமா இருக்கிறார். இவருக்கு அவருடைய சகோதரங்கள் உதவி செய்து எல்லாமே சந்தோஷமா இதை ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து வந்தார். அப்ப யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரும் குருட்சேத்திர யுத்தத்தின் துவக்கத்தில் இருந்து மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருந்தனரே. சொந்தங்களை விளக்கவோ இதனை கொண்டு இதனை அனுபவிக்கிறதுக்கோ எந்தவித சந்தோஷமும் அவைகிட்ட இருக்கே இல்லை. அதுவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத விருப்பமாக இருந்தது என்பதால் கடமைக்காக அதை அவர்கள் செய்ய வேண்டியதாயிற்று. அவை இந்த சொந்த விருப்பத்தில இந்த யுத்தத்தை செய்ய இல்லை, பகவான் விருப்பப்படிதான் செய்ய வேண்டி இருந்தது. போருக்கு பின் அதில் நிகழ்ந்த பெரும் சேதத்தை குறித்து யுதிஷ்டர் வருந்தினார். அப்ப பாண்டவர்கள் பின் குரு வம்சத்தை தொடர்வதற்கு அநேகமாக யாருமே இருக்கவில்லை. எல்லாருமே பஞ்ச பாண்டவர பிள்ளைகளை எல்லாமே அழிஞ்சிட்டு, அவன் வம்சங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு. ஆக எஞ்சி இருந்தது யார்? உத்திரேண்ட கற்பத்தில இருந்த பரிச்சித் மகாராஜா. அதையும் அஸ்வத்தாமன் அழிச்ச நினைச்சான். பகவான் அதை காப்பாற்றி விட்டுட்டார். அப்ப பிறகு வந்த யுதிஷ்ட மகாராஜன் மாயையையும் தற்காலிகமானதுமான பௌதிக இன்பத்தில் பற்றற்றவராக இருந்த போதும் தொல்லைகள் அகன்று ராஜ்யத்தில் அமைதி ஏற்பட்ட பின் எஞ்சியுள்ள ஒரே குழந்தையான பரிச்சித்துவை கண்ட அவர் திருப்தி அடைந்து சுமை குறைந்தவராக எண்ணினார். அப்ப தொல்லைகளை எல்லாம் குறைஞ்சிட்டு, துரியோதனாகட தொல்லைகள் எதுவுமே இல்லை, அரச வடிவை ஆண்டு கொண்டிருக்கின, ரெண்டாலும் சந்தோஷம் இல்லை, பகவான் விருப்பப்படிதான் இது எல்லாமே நடந்தது. இப்ப கடைசி வாரிச்சு பரிச்சித் மகாராஜா இருக்கிறதாலே அவரை இன்னும் சந்தோஷமாக இருக்கிறார். 17 தனாமாதாச்சு, அதோட முடிப்பேன். அன்மீட் பண்ணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏவ கிருஷேஷு சகதானம் பிரம்மாதானம் தத் ஈகயா அத்யாகாரமத் அவிக்னாதகா காலகா பரமதுஸ்தரக. மொழிபெயர்ப்பு: குடும்ப விவகாரங்களில் தீவிர பற்றுக்கொண்டு அச்சிந்தனையிலேயே எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவர்களை வெல்ல முடியாததனால் நித்திய காலம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை வென்று விடுகின்றது. பொருளுரை: நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எல்லாம் சரியாக நடக்கின்றன, என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது, இப்போது என் குழந்தைகளுக்கு போதுமான சொத்தை என்னால் கொடுக்க முடியும், நான் எப்பொழுதும் வெற்றி அடைந்தேன். கடவுளை நம்பியுள்ள ஏழை பிச்சைக்காரர்களான
சந்நியாசிகள் என்னிடம் பிச்சை கேட்க வருகின்றனர். எனவே பரமபுருஷனை விட நான் பெரியவனாவேன். இவையே காலம் உருண்டோடுவதைக் காண கண் நில்லாதவனாக உள்ள தீவிர பற்று கொண்டுள்ள குடும்பஸ்தனாய் கவர்ந்து கொள்ளும் சில எண்ணங்களாகும். நமது ஆயுட்காலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பரமனின் முடிவில் எதிராக ஒரு வினாடியும் அதை அதிகரிக்க ஒருவராலும் முடியாது. இத்தகைய மதிப்புயர்ந்த காலத்தை குறிப்பாக மனிதர்கள் ஜாக்கிரதையாக செலவிட வேண்டும். ஏனெனில் கடினமான உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்களை கொடுத்தாலும் நமக்கு தெரியாமல் செலவழிக்கப்பட்ட ஒரு நொடி பொழுதை கூட நம்மால் திரும்ப பெற இயலாது. 84 லட்சம் வகையான உயிரினங்களும் கிடையிலான தொடர்பு பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதே வாழ்வின் முடிவான நோக்கமாகும். இதற்காகவே வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் செலவிட வேண்டும். பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு உட்பட்டதான ஜட உடலே ஜீவராசியின் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகும். இல்லையெனில் ஜீவராசி நித்தியமானவனாவான். அவன் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. பிரச்சனையை மூடர்கள் மறந்து விடுகின்றனர். வாழ்வும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. காலம் விரயமாகிக் கொண்டிருப்பதையும் வாழ்நாள் குறைந்து வருகிறது என்பதையும் பெரும் பிரச்சனையான பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்பதையும் அறியாமலேயே அவர்கள் தற்காலிகமான குடும்ப விவரங்களில் ஆழ்ந்துள்ளனர். இது மாயை என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் பகவானுடைய பக்தி தொண்டில் விழிப்புடன் இருப்பவர்கள் மீது எத்தகைய மாயை செயற்படாது. யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு மாயான இந்த ஜட உலக சுகத்தில் மிகவும் குறைவான கவர்ச்சியே இருந்தது. ஏற்கனவே நாம் விளங்கியதை போல் யுதிஷ்டிர மகாராஜான் பகவான் முகுந்தனின், அதாவது முக்தி அளிப்பவர் தொண்டில் நிலை பெற்றிருந்தார். எனவே சுவர்க்க லோகங்களில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் கூட அவருக்கு கவர்ச்சி ஏற்படவில்லை. ஏனெனில் பிரம லோகத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கூட நிலையற்றதும் மாயையானதுமாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஜீவராசி நித்தியமானவன் என்பதால் பரயோமம் எனப்படும் பகவானின் நித்தியமான ராஜ்யத்தில் மட்டுமே அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இங்கு சென்றவன் தொடர்ச்சியாக பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை கொண்ட இவ்வுலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. எனவே நித்தியமான ஜீவராசிக்கு நித்திய வாழ்வெனும் உத்தரவாதத்தை அளிக்காத எத்தகைய பௌதிக இன்பமும் மாயையானது மட்டுமே ஆகும். இதை அறிந்தவர் உண்மையில் கற்றறிந்தவராவார். இத்தகைய கற்றறிந்த ஒருவர் பிரக்ம சுகம் அல்லது பரமானந்தத்தை அடையும் நோக்கத்திற்காக இவ்வளவு பௌதிக சுகத்தையும் துறக்கும் தயாராக இருப்பார். உண்மையான ஆன்மீகங்கள் இத்தகைய பரமானந்தத்தில் பசி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். உண்மையை தவிர உணவை தவிர மற்றெல்லா சுகபோகங்களையும் அளித்தாலும் பசித்திருப்பவனை திருப்திப்படுத்த இயலாது. அதை போலவே நித்தியமான பரமானந்தத்தில் பசி கொண்டிருந்தவன் எவ்வளவு பௌதிக இன்பத்தினாலும் திருப்தி அடையவே மாட்டான். எனவே இப்பதத்தில் அளிக்கப்பட்டுள்ள உபதேசங்கள்
யுதிஷ்ட மகாராஜாவின் அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கும் பொருந்துவன அல்ல. இவை திருஷ்டரை போன்றவர்க்கு உரியவையாகும். அவருக்கு உபதேசம் செய்வதற்காகவே விதுரர் முக்கியமாக வந்தார். ஹரே ஹரே கிருஷ்ணா. பிரபாதா உண்டு எழுத இவை அதிலும் பார்க்க கிரியேட் பண்ணின உணவை என்று போடுற அதுல உண்மை என்று என்னன்னா கரீஸ்னா இப்ப நிப்பாடுங்க இந்த விளக்கம் அடுத்த கிழமை தான் இப்ப கணக்கு இதுக்குள்ள கதைக்க